வாக்குஸ்தானம். அப்ப இரண்டாம் இடத்தில் இந்த 3 கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற போது கொஞ்சம் குடும்பத்துக்குள்ள ஒரு நெருக்கடி ஏற்படுவதற்கு, வார்த்தைகளில் நிதானமின்றி போவதற்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது. கொடுத்த வாக்கை கூட சிலரால் காப்பாற்ற முடியாது. இப்ப வார்த்தைகளால் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய நிலையும் ஒரு சிலருக்கு ஏற்படும். தேவையில்லாம வார்த்தையை விட்டுடுவீங்க. இன்னும் 2 கேது இருந்தாவே தேவையில்லாம வார்த்தையை விடுவீங்க. இப்ப முடிந்த வரையில் இது அட்வைஸ் தான் உங்களுக்கு என்னன்னா, இந்த கிரகம் இங்கே சஞ்சரிக்கின்ற போது இந்த நிலையினை ஏற்படுத்துவார்கள். இந்த நிலையினை ஏற்படுத்தக்கூடிய காரணம் இப்படி இருக்கின்ற காரணத்தினால் கொஞ்சம் நிதானமாக இருங்க. இந்த நேரம் இப்படித்தான், இதை நீங்க தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நிதானமா இருங்க. இல்லை என்றால் வீண் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். நல்லதையும் சொல்ல வேண்டும், எதிர்மறையான பலன்களையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் உங்களுக்கு. அப்ப இதை புரிந்து கொண்டால் உங்களால் கொஞ்சம் நிதானமா இருக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு தான் இந்த பலனை சொல்றோம். இப்ப 2ஆம் இடம் பலம் பெற்றிருக்கு. குடும்பத்துல நிம்மதி இருப்பதற்கு சிலருக்கு வாய்ப்பு இருக்காது. குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். வார்த்தைகளால் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம் என்பதால் நிதானம் தேவை. அதே நேரத்தில் செவ்வாய் 12ஆம் இடத்துல. அப்போ உங்களுக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா 10க்குரியவன் ஜீவனாதிபதி செவ்வாய் தான். அவர் போய் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில். அப்போ என்னதான் தொழில் செய்தாலும் சரி, என்னதான் முயற்சிகள் செய்தாலும் சரி, விரயங்கள் தான் ஆகுமே ஒழிய கொஞ்சம் ரூபாய் எடுத்துக்கிட்டு வீட்டுல கொண்டு வச்சோம் என்ற நிலை இருக்காது. வரவிற்கு மேலாக செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் கையில பணம் இருக்குன்னு வச்சுங்களேன், கையில இருக்கின்ற பணத்தை ரொம்ப நிறைய பணம் தான் சில பேருக்கு சொந்த இடம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். வீடு கட்டக்கூடிய நிலை உருவாகும். அப்போ செலவுகள் என்பது வேறு விதமாக நன்மையான செலவாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. கேது 2ஆம் இடத்துல, சூரியன் 2ஆம் இடத்துல, செவ்வாய் 12ஆம் இடத்துல, பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்த சனி வக்கிரமாக இருக்கிறார். அதுதான் ஒரு யோகமாக இருந்தது சமீப காலத்தில் கடகராசினருக்கு. அந்த சனி பகவான் இப்போது வக்கிரமாயிட்டார். அதே நேரத்தில் ஒரு நல்ல விஷயமா இருக்கு. என்ன நல்ல விஷயம் பாத்தீங்கன்னா, ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற குரு பகவான். குரு மீனத்திலும் தனுசிலும் ஆட்சியாக சஞ்சரித்தாலும் கடகத்தில் உச்ச